சைக்ளோன் செப்பரேட்டர். ஸோ இந்த சைக்ளோன் செப்பரேட்டர்னு என்னென்னா, கேஸில் இருக்கிற தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் சைக்ளோன் செப்பரேட்டர். ஸோ அந்த கேஸ்லேருந்து எப்படி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ப்ளே கிரவுண்டில் விளையாடும்போது அதில் ஏதோ ஒரு இடத்துலையோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, காற்று ஸ்பீடாக அடிக்கும். அதாவது கொஞ்சம் அதிகமாக அடிக்கும், சூறாவளி காற்று மாதிரி அதிகமாக அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக காற்று அடிக்கும்போது ஒரு இடத்துல சூறாவளி மாதிரி அந்த காற்று அப்படியே சுற்றிட்டே இருக்கிறோம். சுற்றும்போது சைடில் நம்ம நின்னோம்னா நம்ம மேலே அந்த மண்ணில் படும். காற்று ஒரு சைடு சுற்றும், ஆனால் சுற்றி மண் செதறி போய் நம்ம மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேஸை ஹை வெலாசிட்டியில் இந்த ஹோப்பருக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, ஒரு சூறாவளி மாதிரி அப்படி சுற்றுது. ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்க் மாதிரி எதை வரைஞ்சிருக்காங்க. ஸோ சூறாவளி மாதிரி காற்று சுற்றுது. அந்த மாதிரி சுற்றும்போது பார்த்திங்கன்னா, ஏரில் இருக்கிற மண்ணெலாம் அப்படியே வெளியே வருது. அப்படியே அவுட் சைடாக பறக்குது. ஸோ பறக்கும்போது சைடில் ஹோப்பரில் இந்த மண்ணில் அப்படியே டச் ஆகுது. டச் ஆகி அப்படியே கீழே வந்துடுது. கீழே நம்ம ஹோப்பர் மூலமாக கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சூறாவளி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் சுற்றுதுன்னா, சுற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த சூறாவளி இருந்திருக்கான அடையாளம் இருக்காது. ஸோ அது அப்படியே மேலே மாற போயிடும். அந்த காற்றுலாம் பார்த்திங்கன்னா அப்படி மேலே மாற போயிடும். நீங்கள் இந்த சூறாவளி பார்த்தாலே தெரியும். அது நிற்கும்போது அப்படியே மேலே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றிட்டு வெளியே போயிடுது. ஸோ அதே போல் தான் இங்கேயும் சின்னதாக மேலே எழும்பும்போது சின்னதாக சுற்றிட்டு அப்படி போயிடுது. இது ஏன் அந்த காற்று மட்டும் மேலே போகுது, மண் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட எனர்ஜியா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அது அப்படி மேலே போயிடும். ஆனால் டஸ்ட் பார்ட்டிகள் பார்த்திங்கன்னா எனர்ஜியா காற்றை விட அதிகமாக இருக்கும். ஸோ அது அப்படியே கீழே மார்க் வந்துடுது. ஸோ நம்ம ஒரு ஹோப்பரில் இதை கனெக்ட் பண்ணிடுறோம்.